திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக்கை ஆதரித்து முருகபவனம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட திண்டுக்கல் சீனிவாசன் குழந்தை ஒன்றுக்கு பெயர் வைத்ததுடன் சூரியனை பார்க்கவில்லை, இரட்டை இலையை குழந்தை பார்க்கிறது என பேசினார். ராமச்சந்திரன் என்ற பெயரை அந்த சூரியனை பார்க்காத பிள்ளை கூட பிடிக்கல. வாழ்த்துக்கள். வேலூரின் ரங்காபுரம், சத்துவாச்சாரி, காந்திநகர், சைதாப்பேட்டை பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் ஏழை மக்கள் நகை வாங்க முடியாத அளவு தங்கம் விலை உயர்ந்துவிட்டதாக கூறினார். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ போய் மோடியை கேட்டு சொல்லுன்னு சொல்றாங்க. என்ன தெரியுமா, நாங்க எங்க வீட்டுல எல்லாம் நாங்க கல்யாணம் பண்ணணும்னு தயாரா இருக்கோம். ஆனா கல்யாணத்துக்கு அடிப்படையா இருக்கிறது நகை போடணும். ஒரே ஒரு குண்டுமணி நகை கூட இன்னைக்கு நாங்க வாங்க முடியல. ஒரு சவரன் நகை இன்னைக்கு தேதி ரேட் என்ன தெரியுமா, 51,500 ரூபாய் விக்குது. 1/2 லட்சம் ரூபாய் ஒரு சவரன் நகை. ஒரு சவரன் நகை வாங்கறதுக்கு நம்மால முடியுமா? அவ்வளவு விலைவாசி. கன்னியாகுமரி தொகுதி அதிமுக வேட்பாளர் பசலியான் நசரேத் திங்கள் நகர் பேருந்து நிலைய வணிக வளாக கடையில் கரும்பு ஜூஸ் போட்டுக் கொடுத்தும் பேக்கரியில் பலகாரங்களை விற்பனை செய்தும் வாக்கு சேகரித்தார். பேருந்தில் ஏறி பயணிகளிடம் துண்டு பிரசுரம் விநியோகித்த வேட்பாளருடன் முன்னாள் அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம், பச்சைமால் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பழைய முகங்களை பார்த்து புரிஞ்சு போச்சு. ஒரு புதிய மரத்துக்கு எடப்பாடியாரோடு வாய்ப்பு தந்திருக்காங்க. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க. நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன் பரமத்தி நகர பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரட்டுப்பாளையம், வெள்ளாளப்பாளையம், மரவர்பாளையம், ஓவியம்பாளையம், மாவுரெட்டி பகுதிகளில் திமுக இளைஞரணியினர் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி மாநகராட்சிக்குட்பட்ட வேலுச்சாமிபுரம், திருக்கம்புலியூர், கேவிபி நகர், காமராஜபுரம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த போது தனக்கு குடும்பம் கிடையாது என்று பேசினார். தொகுதியில் இருந்த நாட்கள் 912, தொகுதிக்கு வெளியே பணியில் இருந்த நாட்கள் 365 நாட்கள். இந்த பணிகளுக்கு இடையில 122 நாள் கல்யாணம், காது குத்து, குடமுழுக்குன்னு போயிருக்கேன். ஏன்னா வீட்டுல ஆள் கிடையாது, நானே தான் போகணும். இதுல எப்படி இந்த மாதிரி வேலை நம்மளால செய்ய முடிஞ்சிருக்குதுன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். குடும்பம் கிடையாது, குழந்தை கிடையாது, அம்மா அப்பா கிடையாது, யாரும் கிடையாது. அதனால குடும்பத்துக்கு செலவிட வேண்டிய நேரத்தையும் நம்ம தொகுதிக்கு செலவிடுறோம். கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் மாட்டு வண்டியில் சென்று வாக்கு சேகரித்தார். ஹொசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரணப்பள்ளி, சானமங்கலம், பலவனப்பள்ளி, மாத்தூர், முகலப்பள்ளி பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை சுட்டிக்காட்டும் விதமாக மாட்டு வண்டியில் பயணிப்பதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் கணேஷ்குமாரை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பசுபதியை ஆதரித்து வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வாக்கு சேகரித்தார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதி இசைவாணன் என்பவர் புளியரை தொடங்கி தெற்குமேடு, பகவதிபுரம், அங்கன் காலடி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திண்டுக்கல் தொகுதி சின்னையாபுரத்தில் கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வேட்பாளரின் பெயரை முகமது முபாரக் என்பதற்கு பதிலாக முஸ்தபா முபாரக் என்று கூறியதால் தொண்டர்கள் குழப்பமடைந்தனர். வடசென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து மேளதாளங்கள் முழங்க பழைய வண்ணாரப்பேட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் இனி நம்ப தயாராக இல்லை என்று தெரிவித்தார். வடசென்னை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அமுதினி ஜெயபிரகாஷ் வீடுகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக்கை ஆதரித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் சின்னையாபுரம், செட்டிநாயக்கன்பட்டி, நந்தவனப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விருதுநகரில் நடைபெற்ற பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அந்த கட்சியின் வேட்பாளர் ராதிகா சரத்குமார்,
நான் ஒரு கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து முதல் முறையாக வேட்பாளராக இருப்பது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் என்று தெரிவித்தார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோத்தகிரி மற்றும் கீழ் கோத்தகிரி உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி மாநகராட்சிக்குட்பட்ட வேலுச்சாமிபுரம், திருக்கம்புலியூர், கேவிபி நகர், காமராஜபுரம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த போது தனக்கு குடும்பம் கிடையாது என்று பேசினார். தொகுதியில் இருந்த நாட்கள் 912, தொகுதிக்கு வெளியே பணியில் இருந்த நாட்கள் 365 நாட்கள். இந்த பணிகளுக்கு இடையில 122 நாள் கல்யாணம், காது குத்து, குடமுழுக்குன்னு போயிருக்கேன். ஏன்னா வீட்டுல ஆள் கிடையாது, நானே தான் போகணும். இதுல எப்படி இந்த மாதிரி வேலை நம்மளால செய்ய முடிஞ்சிருக்குதுன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். குடும்பம் கிடையாது, குழந்தை கிடையாது, அம்மா அப்பா கிடையாது, யாரும் கிடையாது. அதனால குடும்பத்துக்கு செலவிட வேண்டிய நேரத்தையும் நம்ம தொகுதிக்கு செலவிடுறோம். கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் மாட்டு வண்டியில் சென்று வாக்கு சேகரித்தார். ஹொசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரணப்பள்ளி, சானமங்கலம், பலவனப்பள்ளி, மாத்தூர், முகலப்பள்ளி பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை சுட்டிக்காட்டும் விதமாக மாட்டு வண்டியில் பயணிப்பதாக கூறினார்.